அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபிட் கம்யூனிட்டி. ஹாப்பி ஃபிட் கம்யூனிட்டில இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போன தடவையே சொன்ன மாதிரி இந்த தடவை ஹவு டு ஓவர் கம் லேசினஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். நிறைய தடவை நீங்களே உணர்ந்திருப்பீங்க, ரொம்ப லேசியா, ஒரு சோம்பேறித்தனமா, சுறுசுறுப்பே இல்லாம அப்படியே மெதுவா நம்ம வேலையெல்லாம் நடக்கும் இல்லையா? எல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். பண்ணக்கூடிய வேலையை நினைச்சு அப்படியே மலைப்பா இருக்கும். இல்லைன்னா அப்படி எதுவுமே பண்ண பிடிக்காம அப்படியே வெறுமை அப்படியே சோஃபால படுத்திருப்போம். சோம்பேறித்தனமா ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி அப்படியே நினைச்சுப்போம். இல்லைன்னா ஒரு டிவி ரிமோட் எடுத்து ஒரு எய்ம்லெஸ்ஸா சேனல் மாத்தி சேனல் பார்ப்போம். இல்லைன்னா போன் எடுத்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். அது மாதிரி ஒரு வேஸ்டான பொழுதை வந்து நிறைய கழிப்போம். ஆனா நமக்கு முன்னாடி பண்ண முடிக்க வேண்டிய வேலை என்னமோ நிறைய இருக்கும். எல்லாத்தையும் நினைப்போம் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், இதெல்லாம் முடிக்கணும்னு. ஆனா நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு போர் அடிச்சு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும். நம்மளுடைய மைண்ட்ல நம்ம மைண்டுக்கும் இந்த சோம்பேறித்தனத்துக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. இந்த சுறுசுறுப்பாவும் லேசியாவும் வச்சுக்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் பேரு தான் டோபமைன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன். இந்த ஹார்மோன் பேரு ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான வேலையை வந்து நம்ம மைண்ட்ல பண்ணிட்டு இருக்கு. என்ன வேலைன்னா நம்மள ஆக்டிவாவும் பிரிஸ்காவும் வச்சுக்கிற வேலை. அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு இந்த டோபமைன் செக்ரீஷன் ப்ராப்பரா இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியும் உத்வேகமும் திருப்தியும் எல்லாமே இருக்கும். இந்த டோபமைன் எப்ப குறையுதோ அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லக்கிஷ்னஸ், லேசினஸ், அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் தான் மிஞ்சும். இந்த டோபமைன் வந்து ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நல்ல பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கணும். பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்க முடியுமா? எப்படி நம்மளுக்கு குறைஞ்சதுன்னா எப்படி அந்த டோபமைன் இன்க்ரீஸ் பண்றது? அதுக்கு வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வழி இருக்கு. வாங்க, அதுல நிறைய வழி இருக்கு. அதுல ஒரு 4 ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். எப்படி பேலன்ஸ் பண்றது டோபமைன் அப்படின்னு. இதுல முதல் வே என்னன்னா, வழி என்னன்னா, பி மோர் ஆர்கனைஸ்ட். நல்ல ஒரு நேர்த்தியா கரெக்டா இருங்க. உங்களுடைய வேலைகளை நேர்த்தியா பண்ணுங்க. எப்போ ஒரு இடம் வந்து கசகசன்னு இருக்கோ அந்த இடம் வந்து அந்த அட்மாஸ்பியர்ல நம்மளால ஒழுங்கா வேலை பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்க ஒர்க் பண்ற டேபிளே எடுத்துக்கோங்களேன். அந்த டேபிள்ல வந்து அப்படியே நிறைய பேப்பர்ஸும் ஃபைல்ஸும் இல்ல வேண்டாத பொருட்கள், காஃபி குடிச்சிட்டு அப்படியே அந்த மக் அப்படியே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு அன்வான்டட் அன்டைடியா நம்ம டேபிள் இருந்தாலே அது என்ன ஆயிடும், நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல சிக்னலே கிடைக்காது. நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது, ப்ரொடக்டிவா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய இந்த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி என்னன்னா, இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற அந்த போர்ஷன் ஆஃப் த பிரெயினுக்கு சிக்னல் வந்து அனுப்பிட்டே இருக்கும். இந்த மாதிரி அன்டைடியா இருந்தனா ஒரு பேட் சிக்னல் தான் போகும். ஆர்கனைஸ்ட் அட்மாஸ்பியர் உங்களுக்கு எப்ப இருக்கோ அது வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு குட் சிக்னல் உங்களுடைய பிரெயினுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய ஃபோக்கஸ் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்க வந்து டேபிள்ல என்ன ஒர்க், என்ன உங்களுக்கு பொருட்கள் வேணுமோ அது மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு டைரி இல்லைன்னா ஒரு நோட்டு, பென்னு, அந்த மாதிரி எது அவசியமோ அந்த ஒர்க்குக்கு, நீங்க பண்ணக்கூடிய அந்த ஒர்க்குக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதை தவிர அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் அதது இடத்துக்கு போயிடணும். அதது இடம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா பொருட்களுக்குமே ஒரு இடத்த வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எப்ப தேவையோ அந்த இடத்துல இருந்து எடுக்கணும். இப்ப கபோர்ட்ல வைக்கிறீங்க, இல்லைன்னா உங்க எங்கேயாவது ஒரு ரேக்ல வைக்கிறீங்கன்னா அந்த பொருள் வந்து எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்கோங்க. அந்த ஒர்க்கை முடிஞ்ச உடனே, அந்த பொருளுடைய தேவை முடிஞ்ச உடனே அந்த இடத்துல கண்டிப்பா வச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணி ஆர்கனைஸ்டா இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய ஃபோக்கஸும் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டியும் நல்ல ப்ரொடக்டிவிட்டியும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து முதல் மெத்தட். ரெண்டாவது மெத்தடு, நீங்க வந்து ஒரு லட்சியத்தையும் நோக்கத்தையும் ஃபர்ஸ்ட்
நீங்க செட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும், என்ன பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கணும். நீங்க எத அடையணுங்கிற அந்த லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியம் இருந்தாலே உங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்கும், ஒரு உத்வேகம் இருக்கும். இத நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு இருக்கும். நீங்க எந்தவித லட்சியமுமே இல்ல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எதுக்காக நம்ம இத பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிக்னல் தான் இருக்குமே தவிர உங்க பிரெயினுக்கு ஒரு வாழ்க்கைய வந்து முன்னோக்கி கொண்டு போகவே முடியாது. எந்த வேலையும் முன்னோக்கி கொண்டு போகவே முடியாது. அதனால ஒரு லட்சியத்த வச்சுக்கோங்க. ஒரு கோல வச்சுக்கோங்க. அந்த கோல் என்ன வேணா இருக்கலாம். நீங்க வந்து அ இன்னைக்கு பண்ணி முடிக்க வேண்டிய ஒர்க்கா இருக்கலாம். இல்லன்னா பெரிய ஷார்ட் டெர்ம் கோலா இருக்கலாம். இல்ல லாங் டெர்ம் கோலா இருக்கலாம். இன்னன்னைக்கு பண்ணி முடிக்க வேண்டிய வேலையா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து இந்த 1 மாசத்துல அடைய வேண்டிய வேலையா இருக்கலாம். இல்ல 1 வருஷத்துல முடிக்க வேண்டிய நீங்க நினைக்கிற வேலையா இருக்கலாம். இல்ல மாசம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஃபினான்ஷியலா நீங்க இவ்ளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த ஏதாவது நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி என்ன வேணா கோல் இருக்கலாம். அந்த கோல்ன்னு ஒண்ணு நீங்க செட் பண்ணிட்டாலே, அத நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும். நீங்க உட்காரவே மாட்டீங்க. அந்த கோல அடையிற வரை நம்ம உட்காரவே கூடாதுங்கிற அந்த உத்வேகம் இருக்கும். அந்த உத்வேகம் இருந்துட்டே இருக்க மாரி, அந்த ஃபயர் இருந்துட்டே இருக்க மாரி பாருங்க. அந்த கோல நீங்க செட் பண்ணிட்டு, அந்த கோல அடையறதுக்கு நீங்க வந்து டைம் இந்தந்த டைம்ல இந்தந்த ஒர்க்க பண்ணணும் அப்படின்னு அந்த டைம வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. டைம் பிளாக் டெக்னிக்க பத்தி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோ குடுத்திருக்கேன். அதனுடைய அ டிஸ்கிரிப்ஷனும் நான் இங்க லிங்க் குடுக்குறேன். அந்த அதனுடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அத பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணும்? எவ்ரி டே எக்ஸர்சைஸ் பண்ணணும். நல்ல ஹெல்த்தி டயட் இருக்கணும். நியூட்ரிஷியஸ் டயட் இருக்கணும். நல்ல ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கணும். ஹைட்ரேட்டடா இருக்கணும். எவ்ரி டே எக்ஸர்சைஸ் அப்படின்னும்போது, அதுவே பாதி வந்து உங்களுக்கு டோப்பமைன் லெவல வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸர்சைஸ் பண்ணும்போது நீங்க மினிமம் 30 மினிட்ஸ் 1 ஹவர் பண்ணணும். மினிமம் மினிமம் டு த மினிமம் 30 மினிட்ஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். உங்களுடைய 24 ஹவர்ஸ் டைம்ல ஒரு 30 மினிட்ஸ் கண்டிப்பா எக்ஸர்சைஸ்க்கு கொடுத்துதான் ஆகணும். 1 ஹவர் நீங்க வந்து நார்மலா 1 ஹவர் அது எக்ஸர்சைஸ் பண்ணலாம். அந்த 1 ஹவர் வந்து நீங்க சைக்கிளிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், வாக்கிங் போலாம். இல்ல நீங்க பேட்மிண்டன் ஆடுறீங்க, இல்ல டென்னிஸ் ஆடுறீங்க, கிரிக்கெட் ஆடுறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஆனா நீங்க ஆக்டிவா இருக்கணும். 1 ஹவர் நல்ல உடம்ப வந்து அசைக்கணும். நல்ல யூ ஷுட் மூவ் யுவர் பாடி. அதுவே உங்களுடைய மைண்ட வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நல்ல சுறுசுறுப்பா நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு உதவும். நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் டயட்டுக்கும் கண்டிப்பா ஒரு ஒற்றுமை இருக்கு. நியூட்ரிஷியஸ் டயட் கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணி சாப்பிடணும். என்ன வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிறது கூடாது. நீங்க சாப்பிடுற உணவு இது நியூட்ரிஷியஸா அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுங்க. எந்த விதமான ஜங்க்ஸையும் சாப்பிடாதீங்க. ஜங்க் ஃபுட் வந்து உங்களுக்கு ஸ்லக்கிஷ்னஸ் தான் உண்டு பண்ணும். அது மாதிரி சுகரி ஃபுட்ஸ் நீங்க ஓவரா ஸ்வீட் சாப்பிடுற ஆளா இருந்தேன்னா, கண்டிப்பா அத வந்து கம்மி பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்ன நல்லா ரெகுலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேட் நைட் முழிச்சு இருக்கிறது, டைம் அன்னெசரியா நீங்க ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க லேட் நைட்ல முழிச்சு டிவி பார்க்கறதோ, இல்ல வேற ஏதாவது ஒர்க் முடிக்கிற ஆளா இருந்தனா, உங்களுடைய டியூட்டியே நைட் டியூட்டினா ஒண்ணும் அத பத்தி சொல்றதுக்கு இல்ல. பட் உங்களுடைய ஹேபிட் வந்து பை நேச்சர் நீங்க வந்து லேட் நைட் முழிக்கிற ஆளா இருந்தனா, ட்ரை டு ஸ்லீப் ஏர்லி. கொஞ்சம் சீக்கிரமா பெட்டுக்கு போயிடுங்க. சீக்கிரமா அந்த மாதிரி மார்னிங் எழுந்துக்கிறதும் வந்து பிஃபோர்
சன்ரைஸ் இருக்க மாரி, சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எழுந்துருங்க. உங்களுக்கு நாள் முழுக்க உங்களுக்கு அதுவே ஒரு உற்சாகத்த குடுக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கோல்டன் ஹவர்ஸ் இந்த மார்னிங் டைம் இருக்கு இல்லையா? அத வந்து அந்த கோல்டன் ஹவர வந்து இன்னும் புரொடக்டிவா எப்படி பண்றதுங்கிறது வேற ஒரு தனி வீடியோல போடுறேன். இப்ப வந்து உங்களுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்க. நெறைய தண்ணி குடிங்க. ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். நீங்க உங்கள ஹைட்ரேட்டடா எப்பயுமே வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்கள வந்து நல்ல நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இந்த எல்லா வழியுமே. நீங்க இந்த வழியில இப்ப நம்ப பார்த்த இந்த வழியில அ இந்த 4 மெத்தட சொன்னேன் இல்லையா? ஆர்கனைஸ்டா இருக்கிறது, கோல் செட் பண்ணிக்கிறது, டைம் பிளாக் பண்றது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றது. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல இன்னும் நம்ப பார்த்தோம். எக்சர்சைஸ், டயட், ஸ்லீப் அண்ட் ஹைட்ரேஷன் இது எல்லாமே பார்த்தோம். இதுல நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? நீங்க உங்கள எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும்? எந்த ஏரியா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி உங்கள வந்து சுறுசுறுப்பா ஆக்கிக்கணும்? நீங்க சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ? அத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அ இன்னும் ஒரு வீடியோவோட நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்கள நானு கண்டிப்பா பார்க்குறேன்.